வந்து ஒரு இன்ஜினை வச்சு ஒரு சைக்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வாவ், ஓடவும் மாட்டேங்குது, இழுக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு ஒண்ணு இருக்காது. பட் இதெல்லாம் நம்ப முடியாது, பெருமிதம் கொள்ளுது. இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதுதான் ரொம்ப தப்பு வாரியர்ஸ். சோ அது கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பேக்வர்ட்ல தான் இருக்காரு. Hello my dear great warriors, welcome to our channel TRFA. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பைக் கம்பெனிக்கார ஒரு 4 இன்ஜினை வச்சுக்கிறான். ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதமான இன்ஜின். இந்த ஒவ்வொரு சீசனில் இருக்கிற ஒவ்வொரு விதமான இன்ஜினுக்கு பலவிதமான மாடல்களை லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பலவிதமான மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூசியர் பைக்குங்கிறாங்க, கேஃபே ரேஸருங்கிறாங்க, ஸ்கிராம்பிளர் பைக்குங்கிறாங்க. இப்படி பேர்லாம் மாற்றிக்கிறாங்க. பேரை மட்டும் மாற்றுறது இல்லாமல் அதுக்கு கலரு, டிசைன், ஏன் ப்ரைஸிங் முன்ன பின்ன ஏற்றி இறக்கி வச்சிடறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரே இன்ஜின் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் விழுந்துடுறாங்க. அப்படி நடக்கச்ச இதுக்கெல்லாம் முன்னோடியா விளங்கக்கூடிய நம்ம ஹீரோ கம்பெனி இப்போ ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி வந்த வண்டியா, அந்த வண்டியிலிருந்து காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லை இதில் யூஸ் பண்ண இன்ஜின் எது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இன்ஜினா, இல்லை புது இன்ஜினா அப்படிங்கிறத வீடியோவில் மூலியமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசாக வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள இருப்பலாம். கிரேட் வாரியர்ஸ், நம்ம ஹீரோ கம்பெனி ஒரே இன்ஜினை வச்சுக்கிட்டு பல வண்டியை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்படி இருக்கச்ச ஏற்கனவே 125cc கிளாமர் எக்ஸ்ட்ராக்கு, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்ட்ராக்கு, அது மட்டும் இல்லை இப்போ வந்திருக்கிற எக்ஸ்ட்ரீம் 125Rன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மாடல் குமிச்சு வச்சிருக்காங்க. இப்போ போதா குறைக்கு கிளாமர் X125 சொல்லிட்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா இதில் புதுசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணு இருக்காது. இருந்தாலும் ஒண்ணு நம்ம உறுதியா சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் ஒரே இன்ஜின் தான் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. இன்னும் திட்ட தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125Rல எந்த இன்ஜின் பயன்படுத்திருக்காங்களோ சேம் அதே இன்ஜின் தான் நம்ம கிளாமர் X125ல பயன்படுத்திருக்காங்க. ஆக மொத்தம் 124.7cc இன்ஜின்ல 8250 RPMல பாத்தீங்கன்னா 11.4 பிரேக்ஸ் ஹார்ஸ் பவரையும் 6500 RPMல 10.4 நியூட்டன் மீட்டரையும் பிரசன்ட் பண்ணுது. வாரியர்ஸ் இதுல கீரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்திருக்கு. அப்புறம் என்ன, இது 125cc வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டா கொடுப்பாங்க. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 105 km/h போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆணித்தனமா சொல்லுது. பட் இதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா 95 km/h போறதே முக்கி போகுது அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்த்தப்பே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம மைலேஜை பொறுத்த வரைக்கும் 60 to 65 தரும்னு சொல்லிட்டு ஹீரோ பெருமிதம் கொள்ளுது. ஆனா அதுவும் அவ்வளவு தராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கம்பெனிக்காரன் சொல்றதெல்லாம் என்னைக்கு கிளைம் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா நீ முறையா நான் சொன்னாப்புல தான் நீ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோட்பாடு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பொருத்தமே இல்லாது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா 50 to 55 தரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் வருது, டிஸ்க் பிரேக்கும் வருது. இந்த ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்குக்கும் எவ்வளவு டிஃபரன்ஷியேட்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் டிஃபரன்ஷியேட். கிளாமரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சுட்டாங்க. இந்த டாப் வேரியன்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் டிஃபரன்ஷியேட் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் டிஃபரன்ஷியேட். சோ இப்போ நம்ம சொல்ல போறது எல்லாமே இந்த டாப் வேரியன்ட்ல தான். அப்படி என்ன அந்த 10,000 ரூபாய்க்கு டிஃபரன்ஷியேட்ல அப்படி என்ன டாப் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 125cc இதெல்லாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு 125cc ரைடு பை ஒயர் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க. என்னடா இது 125cc இதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக க்ரூசியர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹையர் சிசி பைக்லேயே க்ரூசியர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரேராக தான் கொடுக்குறாங்க. பட் ஒரு 125cc வந்து க்ரூசியர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பைக் தான். ஸோ கம்ப்யூட்டர் பைக்கு ஒரு க்ரூசியர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ல LCD டிஜிட்டல் கிளஸ்டர் வேற கொடுத்துருக்காங்க. சரி, கலர்ல டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்கீங்க. சரி, அதுல வேற ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட பரவாயில்லையா, ஹீரோ தான் அப்படிங்கிற அளவுக்கு அதுல அசத்திருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, மொபைல் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. வாவ், ஒரு 125cc ஒரு 3 ரைடிங் மோடு வேற, அது ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ, ரோடு, பவர் அப்படிங்கிறப்ப 3 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. அதுல பேனிக் பிரேக் அலர்ட் கொடுத்துருக்காங்க, LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, DRL LED கொடுத்துருக்காங்க, இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் கம்ப்யூட்டர் பைக்ல ரொம்ப சிறந்த பைக்குன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் ரொம்ப தப்பு வாரியர்ஸ். ஏன் அப்படின்னா
ஸோ எப்பொழுதும் ஹீரோல இருக்கிற ப்ராப்ளம் இதுலயும் கண்டினியூட்டி ஆகுது. என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது வண்டி சட்டுன்னு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ், அது எனி டைம் நான் சொல்ல வரல, சம்டைம்ஸ் சட்டுன்னு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இன்ஜினை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, வண்டி போயிட்டே இருக்கும், டொடக்குன்னு நடுவில் வந்து ஏன் ஆஃப் ஆகுது, எதுக்காக ஆஃப் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதே ப்ராப்ளம் இதுலேயும் வருது. ஏன்னா நாங்கள் வண்டி ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் போதே இந்த மாதிரி விஷயம்லாம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி சில பேர்த்துல நான் டிஸ்கஷன் பண்ணப்பையும் பல பைக் எக்ஸ்பர்ட்டும் இதை சொன்னாங்க, ஆமாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 45லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வைப்ரேஷன் ஹெவியாக இருக்குது. ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் தான் நம்ம போயிருப்போம், ஆனால் அதுக்கு இன்ஜின் ஏன்டா இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறப்ப இருக்கு. இப்படி ஹீட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிக்குள்ளார ரைட் பண்றோம், டிராஃபிக்குள்ளாரெல்லாம் போறோம் அப்படின்னா எப்படி போக முடியும், கால் வெந்து போயிடும் போல அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பைக்கில் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஷனிங் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது ஒன்றும் க்ரூசர் பைக் கிடையாது, ஸோ கம்ப்யூட்டர் பைக் தானே, அப்போ உனக்கு இந்த சீட்டே போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஃபேமிலி போறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு குஷனிங் எஃபெக்ட்ல போனால் தானே அவங்களும் அங்கே ரிலாக்ஸாக உட்காந்து வேலை பார்க்க முடியும். அதையும் புரிஞ்சிக்காம ஒரு ஹார்டு எஃபெக்ட்ல கொடுத்துக்காம தெரியல. வழக்கம் போல சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு எஃபெக்டிவா எனக்கு தோணல. ஸோ பல்ல மேட்லலாம் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கு பேக்குக்கு. ஸோ அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் சிஸ்டமும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைட் பவர் ப்ரெசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகலை. அதே மாதிரி டாப் ஸ்பீடும் ஒன்று வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் டாப் ஸ்பீடும் போறாப்புல தெரியல. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான மைலேஜ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது பவர் அண்ட் டார்க் ரொம்ப கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. இனிஷியல் பிக்கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் குறைவு தான். ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வண்டியை கம்பேர் பண்றப்ப இவர் கொஞ்சம் பேக்வேர்ட்ல தான் இருக்காரு. இன்னொன்று இன்ஜின்லேருந்து வர்ற சவுண்டை பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஓவர் நாய்ஸாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகழ்ந்து தள்ளுறாப்புல எதுவும் இல்லை. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு இன்ஜினை வச்சு ஒரு சைக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓடவும் மாட்டேங்குது, இழுக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சிம்பாலிக்கே வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு மாடர்னாக இருக்குது, நல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்ம மனசுக்கு பட மாட்டேங்குது. ஸோ ஏகப்பட்ட குறைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஹீரோ அப்படின்னாலே குறைகள் நிறைஞ்சது அப்படிங்கிறது தான் அர்த்தமாயிடுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி இந்த வண்டியை விட்டுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 125cc செக்மெண்ட்ல இது ஒரு டாப் கிளாஸ் வண்டியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது மாடர்னாக இருக்கட்டும், இந்த டிசைனாக இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. பார்க்கச்ச செம அப்படிங்கிறாப்புல இருக்கும். ஆனால் ஓட்டி பார்க்கச்ச என்ன இப்படி அப்படிங்கிறாப்புல போயிடுது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியல்ல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தந்தாப்புல ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வர வண்டியெல்லாம் ஏபிஎஸ் எல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ போய் நீங்கள் ஏபிஎஸ் இல்லாமல் விட்டுருக்கீங்க, எப்படியாலும் திரும்பி ஏபிஎஸ் வச்சு தானே விட போறீங்க, அது இதிலே புகுத்தி இருக்கலாமே, ஏன் இப்படி செய்றீங்க ஹீரோ அப்படின்னு கேள்வி கேட்க துடிக்கிறேன். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கம்ப்யூட்டர் பைக் வேணும் அப்படின்னா அது ஹீரோ கிளாமர் X1 125 திகழுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். வாங்கலாம், ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி ஆஹா ஓஹோ அப்படின்னு சிறந்து சொல்கிறதுக்கு அதில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு முறை ஓட்டி பாருங்க, அப்போ உங்களுக்குள்ளாரே ஒரு ஐடியாஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போதைக்கு எங்களோட ஐடியாவையும் எடுத்து புகுத்தி போட்டு ஓகே இந்த வண்டியில் இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு இதன் வாயில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுருங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க, குடும்ப முக்கியம் பிகிலே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய்.